தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை அலுவலகத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக பெண் ஏடிஜிபி பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அண்ணா நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவுடைய 56வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு திமுக சார்பில் இன்று அமைதி பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு மற்றும் திமுகவுடைய பல்வேறு அணிகளினுடைய முக்கிய நிர்வாகிகள், வழக்கறிஞர் பிரிவு, மருத்துவர் பிரிவு, மாணவர் அணி என்பது போன்ற பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த அமைதி பேரணியில் பங்கேற்றிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு இது போன்ற அமைதி பேரணி திமுக சார்பாக நடத்தப்படும். அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி தற்போது அவருடைய நினைவிடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடைய பேசிய லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி இன்று திமுக சார்பில் தற்போது பேரணியானது தொடர்ந்து வாலஜா சாலையில் இருந்து நடைபெற்றது. அங்கிருந்து அமைதி பேரணியாக தற்போது அண்ணா நினைவிடத்தில் மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்திற்கு அந்த பேரணி என்பது வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அண்ணா நினைவிடத்தில் இன்று அவருடைய 56வது நினைவு தினத்தை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கின்றார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள், அதே போன்று கட்சியினுடைய முக்கிய பொருளாளராக இருக்கக்கூடிய TR பாலு, கழக முன்னணியினர், அதே போன்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே அண்ணாவினுடைய நினைவு தினத்திற்கு அமைதி பேரணியாக வருவது வழக்கம் திமுக சார்பில். அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 3 இந்த நினைவு தினத்தை ஒட்டி சென்னை வாலஜா சாலையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா நினைவு சிலையில் இருந்து அங்கிருந்து அமைதி பேரணியாக தற்போது 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர். இந்த நினைவு தினத்தில் இந்த வந்தக்கூடிய பேரணியில் இந்நாள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று கழக முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கியமானவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக தற்போது அண்ணா நினைவிடத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, அதே போன்று கழக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அமைச்சர் சேகர் பாபு, பெரிய கருப்பன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து மாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா லிபிகா? நிச்சயமாக ஏற்கனவே காலை முதலே இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரணி என்பது தொடர்ந்து நடைபெறும். அந்த வகையில் போக்குவரத்து மாற்றம் என்பது வாலஜா சாலை முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று காமராஜர் கலங்கரை விளக்கம் முதல் நேப்பியாறு பாலம் வரை இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமும், சிவானந்தா சாலையிலும் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்தில் இந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு ஏதுவான பகுதியில் செல்வதற்கும் காவல்துறை சார்பில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கான அறிவிப்பு என்பது 2 நாட்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த அமைதி பேரணி என்பது வாலஜா சாலையில் இருந்து தொடங்கி நடைபெறும் என்பதன் காரணமாகவே இந்த 3 முக்கிய சாலைகளிலுமே போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 2 மணி நேரத்திற்கு இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டு 9 மணிக்கு பிறகு இந்த பகுதியில் இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது சீர் செய்யப்படும் எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது நேப்பியார் பாலத்தில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை போக்குவரத்து மாற்றமும், அதே போன்று மற்றொரு பகுதியில் இந்த வாலஜா சாலை, சிவானந்தா சாலை ஆகிய 2 சாலைகளிலுமே போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சாலைகளில் செல்லக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மாற்று வேறு சாலைகளில் செல்வதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக
இந்த பகுதியில் செல்லக்கூடிய மாநகர பேருந்துகளுக்கும் சாலை வேற வழியாக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு அதன் வழியாக அவர்கள் செல்வதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிராட்வே செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அண்ணா சாலை வழியாக இந்த பகுதிக்கு சென்றடைவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. காமராஜர் சாலையில் வாகனங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்திற்கு அனுமதி என்பது தற்போது இல்லை. இதே தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய அந்த காட்சியை பார்த்தோம். அடுத்ததாக தற்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று அண்ணாவுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவது திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்துவது என்பது வழக்கமாக ஒன்று. அதன் அடிப்படையில் தற்போது பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்திலும் தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், ஆசிரியர், நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு முதலமைச்சர் என்று வெவ்வேறு தளங்களில் தன்னுடைய செயல்பாட்டை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியவர். இன்றைய தமிழ்நாடு அரசியலில் தொடக்க புள்ளியாக திராவிட இயக்கத்துடைய தொடக்க புள்ளியாக முதலமைச்சர் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அண்ணா நினைவிடத்தை தொடர்ந்து கருணாநிதி நினைவிடத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்திய இந்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது அங்கு திரண்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் இரு மாபெரும் தலைவர்களுக்கு தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி முழக்கமிடக்கூடிய அந்த காட்சிகளையும் அதற்கான சத்தத்தையும் நம்மால் கேட்க முடிகிறது. அண்ணா நினைவிடத்தில் அவருடைய சாதனைகளுக்கும் அவருக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். 1967 முதல் 69 வரை தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று அண்ணா அவர்கள் ஆற்றிய சாதனை என்பது இன்றளவும் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு என்ற மொழி மாற்றம், இருமொழி கொள்கை என்பது போன்ற அவரை முன்னெடுத்து சென்ற பாதையில் இன்றைய திமுக அரசு தொடர்ந்து வெற்றி நடை போடுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மேடைகளில் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய நினைவு நாளை ஒட்டி அமைதி பேரணி திமுக சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்படும். அந்த அமைதி பேரணியில் இறுதியாக அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அவருடைய நினைவை போற்றக்கூடிய விதமாக மலர் தூவி அஞ்சலி செலுத்துவது என்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அவருடைய நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம்.